கைஸ், இங்கே ஒரு சின்ன பொண்ணு அவங்க அப்பாட்ட, அப்பா என் கனவுல ப்ளூ கலர் கேட்டர்பில்லர் வருதுன்னு சொல்லிட்டு இருக்கா. கட் பண்ணால் அதே பொண்ணு பெரிய மனுஷியாக வளர்ந்து நிற்கிறா. அவங்க அம்மா அவசர அவசரமாக அவளை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. என்ன நடக்குதுன்னு புரியாமல் இருக்கிற அவளுக்கு அதுக்கப்புறம் தான் தெரிய வருது அவங்க அம்மா அவளுக்கு நிச்சயதார்த்த ஏற்பாடு பண்ணியிருக்காங்கன்னு. அங்கே இருந்த பையன் அவள் கையை பிடிச்சி என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்க வரப்போ அவள் அதை கவனிக்காமல் ஷோல்டரில் இருந்தால் ப்ளூ கலர் கேட்டர்பில்லர் எடுத்து தூக்கி போட்டுட்டு என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்ருக்கா. அதுக்கப்புறம் தான் சைடில் திரும்பி பார்த்தா அவள் அந்த முயலையும் பார்க்குறா. அதனால் எனக்கு கொஞ்சம் அவகாசம் வேணும்னு சொல்லிட்டு அந்த முயலை நோக்கி ஓடியும் போகிறா. ஓடிப்போன அந்த முயல் ஒரு மரத்துக்கடியில் குழிக்குள்ளே விழுந்துடுது. இந்த குழியை எட்டி பார்க்க போனால் அவளும் அந்த குழிக்குள்ளே விழுந்துடுறா. அந்த குழிக்குள்ளே அவள் விளையாடுற நேரத்தில் அவள் பல வினோதமான விஷயங்களை பார்க்குறா. கடைசியில் ஒரு இடத்துல வந்து சேர்றா. சுற்றி முற்றி பார்த்ததில் ஒரு சாவியை கண்டுபிடிக்கிறா. அந்த இடத்துல இருந்த எந்த டோர்லேயும் அதை சாவி போகாத நேரத்தில் ஒரு ஸ்க்ரீனுக்கு பின்னாடி இருக்கிற குட்டி டோரை கண்டுபிடிச்சி அதை ஓப்பன் பண்ணுறா. ஆனால் அந்த குட்டி டோர் வழியாக அவளால் போக முடியல. அப்போ அங்கே இருந்த ஒரு பாட்டிலில் ட்ரிங்க் மீன் போட்டிருந்தனால அதை குடிக்கவும் செய்கிறா. ஆளே ரொம்ப சின்ன சைஸாக மாறிடுறா. இப்போ நம்ம அந்த டோர் வழியாக வெளியே போயிடலான்னு பார்த்தா அவளால் அந்த சாவியை எடுக்க முடியல. ஏன்னா அந்த சாவியை அவன் அந்த டேபிள் மேலேயே வச்சுட்டா. சரி நீ எட்டி அந்த சாவியை எடுக்கலான்னு பார்த்தா அவளால் எடுக்கவும் முடியல. அப்போ அந்த டேபிளுக்கு அடியில் ஈட் மீ அப்படிங்கிற ஒரு கேக்கையும் அவள் பார்க்குறான். யோசிக்காமல் அதை சாப்பிட்டதும் உடனே அவள் ரொம்ப பெரிய சைஸாக மாறிடுறா. இது என்னடா ரொம்ப புதுசாக வித்தியாசமாக இருக்குன்னு பார்த்துருக்க நிலமையில் அவள் அந்த ட்ரிங்க்கையும் குடிச்சிட்டு சாவியையும் எடுத்துகிட்டு திரும்ப அதே சின்ன சைஸ்க்கு மாறிட்டு அந்த டோர் வழியாக வெளியவும் அவள் போக செய்கிறா. அந்த டோர் வழியாக அவள் வெளியே போகும்போது தான் தெரியுது இங்கே வேற ஒரு உலகமே இருக்குன்னு. அந்த உலகம் பார்க்க ரொம்ப அழகாகவும் அற்புதமாகவும் நம்ம கனவுலையும் பார்க்காத ஒரு உலகமாக இருக்குது. அங்கே பறவைகள் போல குதிரைகள்லாம் பறக்குது. அதே மாதிரி நிறைய பேசுகிற பூக்கள், கோட் போட்ட முயல், அதுக்கப்புறம் பேசுகிற எலியையும் பார்க்குறா. யார் நீங்கன்னு கேட்கும்போது அந்த 2 பெரிய பசங்களும் நான் குண்டக்க இவன் மண்டக்கன்னு இன்ட்ரடியூஸும் பண்ணிக்கிறாங்க.